மூவி ஸ்னேக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூவி 2024 ரிலீஸ் ஆன மலையாளம் கிரைம் த்ரில்லர் மூவி தலைவன். இந்த படத்தில் பிஜு மேனன் அண்ட் ஆசிஃப் அலி நடிச்சிருக்காங்க. பிஜு மேனன் ஒரு சிஐயா நடிச்சிருக்காரு அண்ட் ஆசிஃப் அலி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காரு. படத்தில் ஆசிஃப் அலியோட பேர் கார்த்திக். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூவி ஆரம்பிக்கும் போது ஒரு ரிட்டையர்டு போலீஸ் கமிஷனர் இருக்கார். அவர் டிவி ஷோவில் தன்னோட இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அதை ஆங்கர் பண்ணுற லேடி கேட்குறாங்க, சார் இன்றைக்கி வந்து 5 இயர்ஸ் முன்னாடி நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருந்துச்சு இல்லையா, போலீஸ் மேன் இன்வால்வ்டு கேஸ், அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, சரி ஓகே நான் சொல்கிறேன், ஆனால் ஏதாவது டிபார்ட்மெண்ட் பற்றி நான் ஏதாவது உளறிட்டேன்னா நீங்கள் எடிட்டிங் பண்ணிடணும் ஓகேவா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து 2 போலீஸ் மேனை பற்றின கேஸ். ஒன்று பிஜு மேனன், இன்னொன்று கார்த்திக். ஸோ பிஜு மேனன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் ஒரு சிஐயா ஒரு ஸ்டேஷனில் இருந்தார். அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வராரு. ஆல்ரெடி அவர் வந்து போலீஸ் ஃபோர்ஸில் வந்து 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே 4 இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. இது 5வது இடம். ஸோ ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக ஸ்ட்ரிக்டாக இருக்கனால, கொஞ்சம் சீனியர்ஸ்லாம் சொல்கிறத கேட்டு தப்புக்கெல்லாம் வந்து வளைஞ்சு கொடுக்காதனால அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்கன்னு தெரியுது. இதில் பிஜு மேனன் எப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர், யாருக்கும் கருட பார்க்காதவர். ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா, அவரோட ஸ்டேஷனில் உள்ள ஒரு போலீஸ்மேன் ஒரு நடிகையோட வீட்டுக்கு போகிறாங்க. அவர் எதுக்கு போகிறாருன்னா, அந்த நடிகை வந்து ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு, அதில் தான் வந்து அவர் இன்வால்வ் ஆகியிருந்தார். ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி அடிக்கடி போயிட்டு அவங்கள பார்த்து அப்படியே வழிஞ்சிக்கிட்டு அதை சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் பர்டிகுலர் டே அந்த வீட்டுக்கு நேராக போகிறாரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கூட சேர்ந்து நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்குல்ல, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட மட்டும் இல்லை, அன்றைக்கி அவங்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அந்த லேடிக்கும் அது புரியுது. அவங்களும் அந்த போலீஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரியே பேசுகிறாங்க. பேசிட்டு உட்காருங்க சார் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தா உள்ளேருந்து பிஜு மேனன் அண்ட் டீம் வராங்க. ஸோ இந்த லேடி ஆல்ரெடி வந்து அவங்க அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவரால் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஃபஸ்ட்டே அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால பிஜு மேனன் வந்துட்டாங்க. அண்ட் நீலாம் ஒரு போலீஸான்னு சொல்லி அவர் இழுத்துட்டு போகிறாங்க. இவர் சொல்கிறார், நான் உங்களோட ஸ்டேஷனில் உள்ளவன் அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்கல. இதனால சஸ்பென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்ப வந்திருக்காரு. ஸோ அந்த போலீஸ் மேனுக்கு இவர் மேலே ரொம்ப கோவம். இந்த கேஸ் 2019 நடக்குது. அப்போ பார்த்தா ஸ்டேஷனில் லாக்அப்பில் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் மனுதாஸ். அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து நம்ம கார்த்திகை தெரியும் அப்படின்றாங்க, நாங்கள் ஸ்கூல் மேட்டாக இருந்தோம் அப்படின்னு. அதனால் கார்த்திக் போய் பேசிட்டாரு. அப்போ மனுதாஸ் சொல்கிறான், நான் வந்து ஒரு கேபிள் ஆப்ரேட்டராக இருக்கேன், எனக்கு இப்போ அந்த ஏரியாவில் இன்னொருத்தர் கேபிள் ஆப்ரேட்டர் வந்திருக்காங்க, 2 பேரோட ஒயர் வந்து போகிறது அண்ட் வந்து கஸ்டமர்ஸை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுறான்னா, என்னோட ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுறான். அதை நான் கண்டுபிடிச்சேன், வீட்டில் போய் சண்டை போட்டேன். சண்டை போடவும் அவன் என்னை எட்டி மிதிச்சான். அவன் என்னை மிதிக்கவும் நான் திரும்ப அடித்தேன். அது கல்லெடுத்து அவன் மேலே எரிஞ்சு அவனுக்கு இன்ஜுரி ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். மற்றபடி நான் கொலை பண்ணணும்னு நினைக்கல, பட் எனக்கு வந்து இப்படி ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து நாளைக்கு கல்யாணம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி இப்போ தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்படி ஸ்டேஷனில் இருந்தேன்னா என்னோட கல்யாணம் என்னுடைய வாழ்க்கையை நாசமாயிரும். என்னை இன்னைக்கு மட்டும் வெளியே விடுங்க, நான் மேரேஜ் முடிச்சுட்டு உடனே இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம கார்த்திக்கும் அவரோட பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிட்டு, சரி ஓகே நீ எழுதி கொடுத்துட்டு போன அனுப்பி விட்டுறாரு. ஆனால் ஸ்டேஷனுக்கு பிஜு வந்தோடனே ஒருத்தங்க போய் மாட்டி விட்டுறாங்க, நீங்கள் பிடிச்சி வச்சிருந்த மனுதாஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு. அவருக்கு செம கோவம் வருது. அவனால் ஒரு ஆள் இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீ அவனை எப்படி ஓப்பன் பண்ணி விடுவேன் அப்படின்னு. நான் எல்லாம் விசாரிச்சேன் சார், நான் நல்லா கிழிச்சேன், உனக்கு எவ்வளோ கொழுப்பு, நான் தான் சீனியர் அப்படின்னு. 2 பேருக்கும் அங்கே சண்டை வருது. அங்கே இருக்க மக்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ எல்லாரும் பார்க்கும்போது நம்ம கார்த்திக் ரொம்ப அவமானமாக இருக்குது. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, தன்னோட டீமோட போயிட்டு அந்த ஆளை கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாரு. போகிற சமயத்தில் பார்த்தா வெளியில் வந்து பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கா. அவர் இவர்கிட்ட எதுவும் பேச வரா. உடனே அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி ஏறி போயிடுறாரு. ஸோ இது எந்த கதை அப்படின்னு பார்த்தா, நம்ம பிஜு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கனால என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து அவங்க ஒய்ஃபை கொண்டு போய் அவங்களோட ஆஃபீஸில் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட எதிரி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது சிஜுன்ற ஒரு ஆள். அவங்களை பிடிச்சிருவாங்க. நீ ஏன் அவங்க அட்டாக் பண்ணான்னு கேட்டால் அந்த ஆள் சொல்லியிருப்பான், நான் வேற ஒருத்தங்களை கொலை பண்ண வந்தேன், தெரியாமல் இவங்களை வந்து குத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இது உண்மை அவன் சொல்லலை. அவன் ஜெயிலில் இருக்கான். அவனோட ஒய்ஃப் தான் பிரியா. ஹஸ்பண்ட் வந்து 2 இயர்ஸாக உள்ள இருக்காரு சொல்லி வந்து கெஞ்சிட்டு இருக்கான், என் ஹஸ்பண்ட் பெயில் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இவர்கிட்டே கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, என் குடும்பத்துக்கு அவர் தான் முக்கியம், தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. பட் பிஜு வந்து ஒத்துக்கிறது இல்லை. அண்ட் பிஜுவோட ஒய்ஃப் வந்து மியா ஜார்ஜ், அவங்க தான் அந்த அட்டாக் ஆளானவங்க. அவங்க இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவர் எப்படி வந்து தன்னோட ஒய்ஃபை கூத்துனவங்களை வந்து வெளியெடுக்க உதவுவார். பட் அந்த லேடி வந்து அழுதுகிட்டே நிற்கும். இதை வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ரூமர் மாதிரி பேசுகிறாங்க, அவங்களுக்கு பிடிக்காதவங்கலாம், இவளுக்கும் அவங்களும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பிஜு என்ன பண்ணுறாரு, அந்த மனுதாஸ் வீட்டுக்கு போகிறாரு. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா எல்லாம் கெஞ்சுறாங்க, நாளைக்கு மேரேஜ் சார் ப்ளீஸ் விடுங்கன்னு. அவர் கேட்கவே இல்லை. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாரு. ஸோ மனுதாஸ் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு கோயில் திருவிழா நடக்குது பிஜு மேனனோட வீட்டு பக்கத்தில். அந்த திருவிழா நடந்துட்டு இருக்க அன்னைக்கு மியா ஜார்ஜ் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டே தான் வந்து மனுதாஸ் உள்ளே இருந்தா இல்லையா, அவன்லாம் ரிலீஸ் ஆகி வெளியே வரான். ரொம்ப கோவமாக வந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா கூட்டு போகும்போது ரொம்ப கோவமாக காரில் உட்காந்து போயிட்டு இருக்கான். கோயில் திருவிழா தான் முடிய போகுது. ஸோ அந்த பர்டிகுலர் டே என்ன ஆகுதுன்னா, நம்ம பிஜு மேனனும் அவரோட ஃப்ரெண்டு கமிஷனராக இருக்கவரும் சேர்ந்து அவங்க வீட்டு மாடியில் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த கமிஷனர் சொல்கிறாரு, எதுக்கு தேவையில்லாமல் ஒரே ஸ்டேஷனில் இருந்துட்டு நீயும் கார்த்திக்கும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, நான் கார்த்திகை கூப்பிடுறேன்
அப்படின்றாரு. கார்த்திகா வர சொல்கிறாங்க. அவரும் வந்துடுறாரு. வந்த உடனே வா ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோன்னு. இல்லை சார் நான் ஜாப்ல இருக்க எடுக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே பிஜு சொல்கிறாரு எதுக்கு இவனெல்லாம் நீ குடிக்க சொல்லிட்டு இருக்கான் அவன் போட்டும் அப்படின்னு பேசுகிறாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுங்கன்னு. கார்த்திக் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு. அப்போ பிஜு அக்கெல்லாம் சொல்கிறாரு இவன் எப்படியோ போட்டோம் நீ இவனே எதுக்கு திருத்த பார்க்குற லெட் ஹிம் கோ அப்படின்னு. கார்த்திக் அமைதியாக போயிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் தான் மியா ஜார்ஜ் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவங்களே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி நைட்டு முடியுது அண்ட் நல்லா தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் பிஜு மேனன் என்ன பண்ணுறாரு, எல்லாம் மாடியெல்லாம் க்ளீன் பண்ணலாம், அந்த ட்ரிங்க் பண்ண பாட்டில்லாம் எடுக்கலாம் அப்படின்னு மாடிக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தா கீழே வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கான். அவன் வந்து ஆல்ரெடி இந்த வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க்கை ஃபுல்லாக முடிக்கல. அவன் சொல்கிறான் சார் அந்த ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, நான் வந்து ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு. நீ இன்னும் முடிக்கலையா அப்படின்னு. முடிக்கலன்னு சரி நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, மாடிக்கு போகிறாரு. அந்த எலக்ட்ரிஷியன் கிச்சனுக்கு போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போறாரு. அந்த சமயத்தில் பார்த்தா மாடியில் போய் திரும்ப சத்தம் கேட்குது. ஏதோ ஆயிடுச்சு போல, யாரும் விழுந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா பிஜு மேனன் ஷாக்காக நின்று பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா மாடியில் ஒரு கோணிப்பையில் அந்த பிரியான்ற பொண்ணு இருந்தா இல்லையா, தன்னோட ஹஸ்பண்ட் விடுவிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாலே, அவரோட டெட் பாடி இருக்குது. ஸோ அதை பார்த்து அவர் ஷாக்காக நிற்கிறாரு. இவனும் பார்த்துட்டு கொலை கத்திட்டு ஓடுறான். அவ்வளோதான், பக்கத்து வீட்டு எல்லா வீட்டிலேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. கமிஷனரும் வராரு, ப்ளஸ் நம்ம கார்த்திக் எல்லாருமே வராங்க. அந்த பாடியை பார்க்குறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வருது, பத்திரிக்கைக்காரங்களாம் வந்துடுறாங்க அண்ட் இந்த ஹையர் அஃபீஷியலாக வராங்க. வந்து கேட்டுட்ருக்காங்க என்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்கும்போது நம்ம பிஜு மேனன் ஆன்சர் பண்ணிட்டுருக்காரு. விஷயம் கேள்விப்பட்டு அவங்க ஒய்ஃபும் வந்துட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க நேற்று மாடியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், உட்காந்துருந்தேன். ஆனால் வந்து கமிஷனர் பேர் அவர் சொல்லலை, அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலை. அண்ட் இந்த பாடி எவிடன்ஸ் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பொண்ணை நீ மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கும்போது அடிக்கடி மீட் பண்ணியிருக்கேன், அவரோட ஹஸ்பண்டை வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசியிருக்கா அப்படின்னு. சரி நேற்றுக்கு பார்த்தீங்களா கேட்டால் ஆமாம் நேற்றுக்கு மத்தியானமும் வந்து என்கிட்ட மணி கொடுத்து என் ஹஸ்பண்டை பெயிலில் விட்டுருங்க அப்படின்னு கேட்டா. அப்போ என் ஒய்ஃப் எல்லாம் காரில் உட்காந்துருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மரியாதை எங்கேருந்து வெளியில் போகணும். அப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருந்தா. நான் முடியாதுன்னு சொன்னேன். பணம் கொடுத்தோன்னே எனக்கு செம கோவம் வந்துச்சு. என் ஒய்ஃப் அவன் குத்துனால அவள் செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும், நான் எப்படி உன் ஹஸ்பண்ட் வெளியே விடுவேன்னு கேட்டேன். இல்லை இதுக்கு வேற ஒரு உண்மையான காரணம் இருக்குது, ஆள் தெரியாமலாம் அவன் குத்தலை, அந்த ரீசனை நான் சொல்கிறேன் சார் அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு அவன் ஆரம்பிச்சா. எனக்கு எந்த ரீசனும் கேட்க இஷ்டம் வெளியே போன்னு சொன்னேன். அவள் அழுதுகிட்டே வெளியே போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல அப்படின்னு. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க திரும்பவும் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஆட்டோவில் வந்து இறங்கின மாதிரி. அப்போ பிஜு சொல்கிறார் நான் 6 மணிக்கு இங்கே இல்லைன்னு. அப்போ எங்கே போயிருந்தீங்கன்னா ஒய்ஃப் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஈவினிங் போனாங்க, திரும்பவும் நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா இல்லை எனக்கு ஏதோ ஞாபகம் வந்துச்சு அதனால் நான் போய் பேசிட்டு திரும்ப நைட் வந்தேன், அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து தூங்க போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் சாயங்காலம் 6 மணிக்கு அவள் வந்து வெயிட் பண்ணதெல்லாம் பார்க்கல அப்படின்றாரு. இப்போ ஒரு போலீஸ்மேன் வீட்லேயே ஒரு பணம் கிடைச்சனால இது வந்து ரொம்ப பெரிய விஷயமாயிடுது மீடியாவில். அண்ட் கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணுறாங்க. அங்கே வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து ஏதாவது லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடுவார், இவரை வந்து நம்ம விசாரிக்கணும், 15 days ரிமாண்டில் வைக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. அதனால ஜட்ஜும் ஓகேன்னு சொல்லிடுறாரு, அவங்கள ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ லைஃப் வந்து ஒரேடியாக தலைகீழ மாறும்னு நம்ம பிஜு நினைக்கல. அண்ட் அவருக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் யோசிச்சுட்டே இருக்காரு எப்படி நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் வந்து ஒரு பணம் வந்துச்சு, எப்படி அதை கொண்டு வந்து போட்டிருக்க முடியும், சுத்தமாக அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் அதே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு 2 days அவர் வெளியே போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அங்கே இருக்க சில பேர் அதை பார்த்து முறைச்சிட்டுலாம் இருக்காங்க. அப்புறம் 3ஆவது நாள் தான் வெளியே போகிறாரு. சரி குளிக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கவங்க சில பேர் ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணி நீ வந்து கோழியில் போட்டிருக்க, எவ்வளோ திமிரா சுத்துற, நீலாம் ஒரு போலீஸ்காரன் வேணும்னே ரொம்ப பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இவரும் சண்டை போடுறாரு. கடைசியில் பார்த்தா அங்கே அந்த ரம்யாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு. அந்த கொலை செய்யப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, என் ஒய்ஃபை ஏண்டா கொன்ன அப்படின்னு. ஒய்ஃப் மட்டும் கொலைப்படலை, அவங்களோட பொண்ணு இப்போ காணாமல் போயிருச்சு. ஏன்னா 2 பேரும் தான் ஈவினிங் 6 மணிக்கு இவரை பார்க்க ஆட்டோவில் வந்திருந்தாங்க. இப்போ பொண்ணு மிஸ்ஸிங், என் பொண்ணு எங்கடா போனான்னு சொல்லி கத்தி எடுத்து அவரோட இடுப்பில் குத்திடுறான். ஆனால் அதுக்குள்ளே போலீஸ்லாம் வந்துடுறாங்க அண்ட் பிஜுவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய இன்ஜுரியில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 17 daysக்கு பெயில் கொடுக்குறாங்க. நம்ம கார்த்திகோட அங்கிள் வந்து எம்எல்ஏவாக இருக்காரு. அவங்க அம்மாவோட கூட பிறந்த அண்ணா அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு போலீஸ் பற்றிய ஒரு கேஸ் வந்திருக்கு, இது ஒரு சிவியரான விஷயம் நம்ம ஸ்டேட்டுக்கு. அண்ட் அவரோட ஃப்ரெண்டு தான் கமிஷனராக இருக்கனால இந்த கேஸ் அவர் டீல் பண்ணக்கூடாது, நீ தான் டீல் பண்ணணும், இந்த கேஸை உனக்கு கொடுக்குறேன், உனக்கு நீ ரிப்போர்ட்டிங் வேற ஒரு ஆஃபீஸருக்கு பண்ணுவேன், ஸோ நீ வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்து அப்படின்னு. ஸோ இவரும் என்ன பண்ணாரு, ஒரு முதல் கேஸை வந்து அவர் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றனால அவர் போய் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த கமிஷனர் சொல்கிறாரு யார் இது உன்னோட மாமா, அவர் பேரை கேட்டு நீ வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து வேணும்னே என் ஃப்ரெண்டை பிடிக்கணும் வந்திருக்கேன். அப்படிலாம் இல்லை சார், எனக்கு பிஜு மேனன் சாரை மாட்டி விடணும் எந்த இஷ்யூவும் இல்லை, யார் கொலைகாரன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு. இறந்து போன பொண்ணோட மாமியார் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்கள பற்றி எல்லாம் கேட்கும் போது அவர் அந்த பொண்ணு அடிக்கடி போயிட்டு பிஜு மேனன் சாரை மீட் பண்ணுவா, எப்படியாவது அவனை வெளியே எடுக்கணும்னு ட்ரை பண்ணா, ஏன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டம், அவன் வந்து தப்பு பண்ணிட்டான், பட் சாரி கேட்டு எப்படியாவது வெளியே எடுத்து வேலைக்கு போய் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 2 பேரும் லவ் மேரேஜ்ன்றனால அவனுக்கு எந்த சப்போர்ட்டும் அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து இல்லை. அவங்க அண்ணா வருவான், அவங்க அண்ணனை கூட என் பையனுக்கு பிடிக்காது, அதனால சப்போர்ட்டே இல்லை. ஸோ சிஜுக்கு வந்து அவள் எப்படியாவது வெளியே கொண்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அண்ட் பர்டிகுலர் டே வந்து ஒரு ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோவில் போகிறேன்னு சொல்லி அவள் குழந்தையும் கூட்டிகிட்டு போனா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிஜு மேனன் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகலை. ஆனால் பார்த்தா யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்து நைஸாக வராங்க. அண்ட் பிஜு மேனனோட பைக் இருக்குது, அது மேலே ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு இன்விடேஷன் கார்டமாக ஒட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ்லாம் வராங்க. கார்த்திக் அங்கே வராரு.
அங்கே வந்து பார்த்தா அந்த வாலில் ஒட்டி வச்சிருக்க அந்த இன்விடேஷன் கார்டு எடுத்து பார்க்குறாரு. அது வந்து அந்த மனுதாஸ் இருக்கான் இல்லையா, அவனோட வெட்டிங் இன்விடேஷன், எந்த காலம் நின்று போச்சோ அந்த இன்விடேஷன். அண்ட் பேக் சைடில் ஒரு சின்ன பொண்ணு தூக்கில் தொங்குற மாதிரி டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. ஸோ வந்து இது வரைஞ்சது யார், இப்படி செஞ்சது யார், மனுதாஸ் தான் பண்ணியிருக்கான்னு இப்போ கொஸ்டின் மார்க். தான் கல்யாணத்தை நிறுத்தினால அவன் தான் அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் செம்மையாக அவன் அடிக்கிறாங்க. அப்போ கார்த்திக் அங்கே வராரு. உங்களுக்கு எங்கே அறிவு இருக்கா, ஒருத்தன் வந்து தானே ஆல்ரெடி கல்யாணம் நின்று ஜெயிலில் இருந்தான், அவன் திரும்ப வந்து அந்த வீட்டிலே வந்து எரிச்சிட்டு அந்த வீட்டிலே ஒட்டி வச்சு நான் தான் அப்படின்னு காமிச்சு கொடுப்பானா, அதுவும் அவன் இன்விடேஷன் கார்டை வைப்பானா, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க, யாரோ அவனை மாட்டி விட ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். கார்த்திக் வந்து ஜெயிலில் நம்ம பிஜுவை குத்துனா இல்லையா, அந்த சிஜு கிட்ட போய் பேசிட்டு இருப்பான். நீ எது குத்துன அப்படின்னும் போது தெரியும், அவன் தான் என் குழந்தை ஏதோ பண்ணியிருக்காங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது அவன் சுஜித்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னுவான். சுஜித்தா யாருன்னு கேட்டால் அப்படின்னு முழிப்பான். சரி சுஜித் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, யாருன்னு ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ சுஜித் எங்கே அப்படி பார்த்தா அவன் ஒரு ட்ரெயினில் ஆப்ரேட் பண்ணுற கடை மாதிரி வச்சிருக்கான்னு தெரியும். அங்கே போய் பார்க்குறாங்க, பார்த்தா அது வாடகை எடுத்திருக்கான், அதுக்கு அவன் வாடகையும் கொடுக்கல, 1 வீக் அவனை காணும் அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாரு. கால் பண்ணால் நம்பர் வந்து சுவிச் ஆஃப்னு வருது. ஸோ இப்போதைக்கு இந்த கேஸில் நம்ம எப்படியாவது வந்து அந்த சுஜித்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுறாங்க. மனுதாஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், சார் எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது, யாருன்னா எனக்கு ஆப்போசிட் கேபிள் ஆப்ரேட்டர் இருக்கார்ல அவன் மேலே சந்தேகம் இருக்குது, என்ன வந்து மாட்டி ஒன்று சொல்லிட்டு அவன் வேணும்னு இந்த இன்விடேஷன் கார்டை வச்சு எல்லாம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ அந்த ஆப்போசிட் கேபிள் ஆப்ரேட்டர் எங்கே இருக்காரு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட், அவருக்கு ஒரு 5 நாளாக அடிபட்டு கை கால்லாம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஸோ அவர் சொல்கிறார், நான் ஊரை காலி பண்ணிட்டு போகலான் இருக்கேன், நான் எதுவும் பண்ணல சார், அந்த அளவுக்குலாம் பெரிய ஒர்த் இல்லை, நான் கேபிள் விஷயத்தில் வந்து சண்டை போட்டு இது மாதிரிலாம் ஸ்டெப் எடுக்கணும் அவசியம் இல்லை சார் அப்படின்றான். அவன் சொல்கிறது உண்மை மாதிரி இருக்குது, ஏன்னா விசாரிக்கும் போது 5 days முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கான். ஸோ அவன் போய் பெட்ரோல்லாம் ஊற்றிருக்க முடியாதுன்னு தெரியுது. ஹாஸ்பிட்டலில் அந்த கேபிள் ஆப்ரேட்டரை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு போலீஸ்மேன் சொல்கிறாரு, சார் விஜுமேனோட டீம் தானே நீங்கள், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஜுமேனனுக்கு இன்னொரு பிரச்சனை நடந்தது, அவர் இருந்த ஸ்டேஷனில் வந்து சிவதாசன் ஒரு போலீஸ்மேன் இருந்தார், அவரோட பையன் வந்து சம்திங் ப்ராப்ளம் ஏற்பட்டு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு, அந்த இடத்துல சுஜித்ன்ற ஒருத்தர் இருந்தான் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அது கேட்டோடனே இவர் வந்து அது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாரு. அதே நேரத்தில் சுஜித் எப்படி இருப்பான்ற ஃபோட்டோ கிடைக்குது, அவன் வந்து இந்த மாதிரி ஜேசிபி இயந்திரம்லாம் வந்து இயக்குறவன் அப்படின்னு தெரியுது. ஆனால் இப்போ அவன் எங்கன்னு தெரியல, அவனோட ஃபோட்டோ மட்டும் அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா சிவதாசன் வீட்டுக்கு போகிறாரு. ஏதோ ஒரு விஷயம் நடந்தாமே கொஞ்சம் வருஷம் முன்னாடி, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, என் பையன் வந்துட்டு அப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருந்தான், அந்த சமயத்தில் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போயிருந்தான், அங்கே வந்து ட்ரெக்கிங்காக காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனோம் தான் இந்த சுஜித். அவன் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு போலீஸ்மேனை பிடிச்சி வச்சு அடிச்சிட்டான். அப்போது நம்ம விஜுமேனன் சார் அங்கே வந்தார். அப்போ அதில் என் பையனும் இன்வால்வ் நினச்சி அடித்தார். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அவர் வந்து என் பையன்றனால எந்த கேஸும் போடலை, நான் அவனை வந்து பெங்களூருக்கு அனுப்பினேன், அவன் 12th முடிச்சுட்டு அவன் அப்ராட் போயிட்டான், இப்போ அயர்லாண்டில் அந்த பொண்ணு கூட லிவிங் டுகெதர் இருக்கான், அவங்க 2 பேரும் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார், என் பையன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றாங்க. இவரும் அதை பார்த்துட்டு வெளியே வந்துடுறாரு. விஜுமேனன் வீட்டில் இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த பெயில் கிடச்சிருக்க சமயத்தில் சீக்கிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் கொலைகாரன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் கூட இருக்க ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு, சார் எனக்கு ஒரு தோடுது, இந்த பாடி வந்து ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே வந்து கொண்டு வந்துடக்கூடாது, மாடியில் இருக்குன்னு ஏன் நினச்சிங்க, முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா, யாராவது டோர் ஓப்பன் பண்ணி வந்திருக்கலாமோ அப்படின்னு. அப்போ உடனே அவர் யோசிக்கிறாரு, தன்னோட வீட்டில் அந்த பிளம்பர் வந்து அடுத்த நாள் சொல்லுவாங்கல்ல, சார் நேற்று நான் ஒர்க்கை முடிக்கல, பாதியில் போயிட்டேன், நான் பேக் டோர் வழியாக போயிட்டேன். ஸோ அவன் வந்து ஒரு வேளை சாவி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவன் கொண்டு வந்து விட்டுருக்கலாமோ அப்படின்னு டவுட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறாரு. அவன் இவர் வந்த உடனே ஃபாஸ்ட்டாக ஓடி போய் எஸ்கேப் ஆயிடுறான். அப்போ நம்ம கார்த்திக்கு ஒரு போலீஸ்மேன் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் ஒரு ஆட்டோவில் வந்து அந்த ரம்யாவும் அவங்க குழந்தையும் கூப்பிட்டு போனாங்க இல்லையா, அந்த ஆட்டோவோட நம்பர் தெரிஞ்சிச்சு சார், நம்பர் பிளேட் தெரிஞ்சிச்சு, அது ட்ரேஸ் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனோட அந்த ரகு இருக்கார் இல்லையா அவரோட நம்பர் அப்படின்னு. உடனே கார்த்திக் அங்கே போகிறாரு. உங்ககிட்ட ஆட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி காமிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா அது ஆட்டோ இருக்குது, ஆனால் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவர் சொல்கிறார், எங்கள் அப்பாவோட ஆட்டோ இது, அவர் செத்து போய் 2 வருஷம் ஆகுது, இது யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு. அப்போது கார்த்திக் நக்கலாக சிரிக்கிறாரு, உங்கள் அப்பாவோட ஆட்டோ, ஆனால் வந்து நீங்கள் சுஜித்துக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, வந்து நம்பர் பிளேட்லாம் கரெக்டாக இருக்கேன்னு. அப்போ அந்த நேரத்தில் கார்த்திக் பார்க்குறாரு, அங்கே ஒரு பெரிய ட்ரம் இருக்குது, உள்ள ரத்தம் இருக்க மாதிரி இருக்குது. இது என்னன்னு கேட்டால், இது வந்து எங்கள் அண்ணன் வந்து ஆடு வெட்டினா அதோட ரத்தம் அப்படின்னு. ஸோ இப்போ ரொம்ப டவுட்டாக இருக்குது, மேபி வந்து இந்த வண்டி தான் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அவளை கொலை பண்ணிவிட்டு அந்த ரத்தம்லாம் அதில் பட்டிருக்குமோ அப்படின்னு டவுட்டு. ஸ்டேஷனுக்கு வந்து கோவமாக கூப்பிடுறாங்க. வாரண்ட் இருக்கான்னு அவர் கேட்குறாரு. அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை, நான் கண்டிப்பாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ரகு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. பட் அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது, ஒரு பிளாக் கலர் வேனில் அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து இறக்கி விட்டுட்டு வண்டி போயிடுது. அவள் நேராக வீட்டுக்கு போய் அம்மா அம்மான்னு கேட்டுட்டு இருக்கா. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இந்த பொண்ணு வந்துட்டா பத்திரமா அப்படின்னு. அடுத்த நாள் இந்த வீட்டுக்கு ப்ரெஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. அண்ட் கார்த்திக்கும் வராரு. அந்த பொண்ணை பற்றி கேட்குறாரு, நீ வந்து எங்கம்மா போன உங்கள் அம்மா கூட அப்படின்னும் போது, ஒரு வீட்டுக்கு போனோம், அந்த வீடு லாக் ஆயிருந்துச்சு அப்படின்ட்டு. ஆமாம் லாக் ஆயிருந்துச்சு. அப்புறம் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, அது ரொம்ப தூரத்தில் இருந்தால் பக்கத்தில் இருந்துச்சா அப்படின்னும் போது, இல்லை கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. சரி அப்புறம் இங்கே என்ன ஆச்சுன்னு அந்த பொண்ணுக்கு சொல்ல மாட்டேங்குது, அழுது. அங்கிள் எங்கள் அம்மா எங்கே அங்கிள், அவங்க இறந்துட்டாங்கன்னு ப்ரெஸ்காரங்களாம் சொல்கிறாங்களேன்னு அழுது. இவருக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல, ரொம்ப பாவமாக இருக்குது. சீக்கிரமாக அந்த கேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி போயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கார்த்திக்கு இன்னொரு இடத்துல பென்னின்னு ஒரு போலீஸ்மேன் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சுஜித் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் சுஜித் வந்து எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அவன் வேற ஒரு ஊரில்
ஒரு இடத்துல தங்கி இருக்கான், அங்கே வந்து ஜேசிபி ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது அப்படின்னு. உடனே அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு இவர் உடனே போறாரு. கார்த்திக்கும் டீமும் அங்கே போறாங்க. அங்கே ஒரு வயசான சமையல்காரர் இருக்காரு. அவர் சொல்றாரு என்ன வேணும் அப்படின்னு. சுஜித் எங்க அப்படின்னு. என்ன அவனை தேடி எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் 2 பேர் வந்தாங்க. அவனை கேட்டாங்க. அவன் நல்லா வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை தள்ள அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். நீங்களாம் யாரு? அவன்கிட்ட கடை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு. உடனே வந்து இவர் என்ன பண்றாரு, நாங்கள் போலீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பிஜுமேனோட ஃபோட்டோ காமிச்சு இவர் தான் வந்தாரான்னு கேட்குறாங்க. ஆமாம் இவர் தான் வந்தார், தலையில் பெருசாக அடிபட்டுருச்சு, அங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு. ஓடி போனவன் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் விட்டுட்டான். அப்படின்னு என்ன குழந்தைன்னு கேட்டால் அவன் கொஞ்ச நாள் ஒரு குழந்தை இங்கே வச்சிருந்தான், என் தங்கச்சியோட குழந்தை அப்படின்னு சொன்னான். அது வெளியே விடுறதே இல்லை, லாக் பண்ணி வச்சிருப்பான். நான் பேசினா கூட அவன் ரொம்ப கோவப்படுவான். அதுக்கப்புறம் அவன் கொண்டு போய் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பிஜுமேனனும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த எலக்ட்ரிஷியன் எஸ்கேப் ஆகி ஓடினா இல்லையா, அவன் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு நாக் பண்ணி சுஜித் அனுப்பியிருக்கான், கொஞ்சம் காசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கான், வா வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு அப்படியே வந்து திருட்டு முடிச்சுட்டு பேக் சைடில் ஓடலாம் நினைக்கிறாங்க. பிஜுமேனன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவனை பிடிச்சி செம்மையாக அடிச்சு எதுக்கு ஓட ட்ரை பண்ண, சுஜித் தான் அவனை அனுப்பினானா. உடனே அவன் சொல்கிறான் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் பாவப்பட்டவன், நான் பண்ண ஒரே தப்பு அன்னைக்கு அந்த பணத்தை ஃபஸ்ட்டு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணது தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. ஒன்று சொல்லு, அன்னைக்கு வந்து கோயில் திருவிழா நடக்கும்போது நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு பாதியாக போயிட்ட இல்லையா, அப்போ பேக்டோர் வழியே தானே போனேன், பேக்டோரை லாக் பண்ணியா இல்லையான்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான் என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த வயசில் குழந்தை சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு லாக் பண்ணனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை சார் அழுறான். நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாரு, ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு ஒரு பிபிடி மாதிரி போட்டு எல்லாம் சொல்கிறாரு. ரகு வந்து ஒரு ஆட்டோ வச்சிருக்காரு, அதே ஆட்டோ நம்பரை வந்து கொலகாரம் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த ஆட்டோவில் தான் அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நம்பர் பிளேட் சேமாக இருக்குது, பட் அது ரகுவோடது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் ரகு வீட்டில் கிடச்ச பிளட்டும் வந்து மனுஷ ரத்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சுஜித்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆயிருப்பான்னு தோணுது. அவன் கண்ணிலே பட மாட்டேங்கிறான், அவன் ஜேசிபி ஓட்டுறவன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார், எப்படின்னா சாரோட வீட்டில் வந்து வெளிப்பக்கத்துலேருந்து படிக்கட்டு கிடையாது, அதனால வெளிப்பக்கமாக பாடி கொண்டு போயிருக்க மாட்டாங்க, உள்ளது தான் கொண்டு போயிருக்கணும். ஆனால் அதுக்கான எந்த சிம்டம்ஸும் ட்ரேஸும் இல்லை. அப்போது அன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் முடிகிற நாள், ஸோ நிறைய ஜேசிபிஸ் அண்ட் இதெல்லாம் க்ரெயின்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த க்ரெயின் யூஸ் பண்ணி அவன் வந்து மேபி அந்த பணத்தை மேலே ஏற்றி அந்த மாடியில் போட்டிருக்கலாம் இல்லையா. ஸோ இவன் அந்த வண்டிலாம் ஓட்ட தெரியும், அதனால ஏன் சுஜித் வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்குறான். இது கேட்டோன்னா அது ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் முதல்ல யாருக்குமே எதுவும் தெரியாமல் இருந்தது, நீ என்ன இவ்வளோ கிளியராக சொல்கிற, இந்த மாதிரி ஐடியாலாம் கொண்டு வரியே, க்ரெயின் வழியாக வச்சாங்கலாம் சொல்கிற, யார் உனக்கு சொல்லி கொடுத்தது, நீ பிஜுமேனன் பக்கத்தில் இருக்கியா, அவரை சப்போர்ட் பண்ணுறியாலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னும் போது, சரி சரி நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, சீக்கிரமாக கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா நல்லது, இல்லைன்னா இந்த கேஸ் தான் தூக்கிடுவோம் அப்படின்றாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, நம்ம மேலே ஏன் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஒரு மாதிரி இருக்காங்க, எல்லாரும் ஏன் பிஜுமேனனை ஃப்ரேம் பண்ண நினைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல அவருக்கு. அன்றைக்கி நைட்டு பிஜுமேனனுக்கு ஒரு கால் வருது. ஒருத்தர் சொல்கிறாரு என் பேர்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் தேடிக்கிட்டு அந்த சுஜித் வந்து உங்கள் எஸ்ஐ கார்த்திக் வீட்டில் இருக்காரு அப்படின்னு. அண்ட் கார்த்திக் வீட்டில் என்னாச்சுன்னா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. என்னடா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னு பார்த்தா ஏதோ லைட்டாக சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா அவங்க எந்த ஆட்டோவை தேடிட்டு இருந்தாங்களோ அந்த ஆட்டோ அங்கே நிற்கிது. இந்த ஆட்டோ எப்படி வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அதே சமயத்தில் அவருக்கு வந்து லைட் போனனால செல்ஃபோனில் இருக்க டார்ச் லைட்லேயே அப்படி பார்த்துட்டே போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே அவங்க யாரை தேடிட்டு இருக்காங்களோ அந்த ஜேசிபி அண்ட் கிரேன் வந்து ஓட்டுவான் இல்லையா, அந்த சுஜித் வந்து உள்ளே இருக்கான், அவன் செத்து கிடக்குறான். ஸோ இந்த டெட் பாடி இங்கே போட்டது யாருன்னு ரொம்ப ஷாக் ஆகுது. அண்ட் பிஜுமேனன் கரெக்டாக வந்து அவனோட டெட் பாடியா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி கேட்டோன்னா நீங்கள் தான் அந்த பாடி என் வீட்டில் போட்டிங்களா, என்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்களா சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் அந்த கால் பண்ணவன் கமிஷனருக்கும் கால் பண்ணி சொல்கிறான் கார்த்திக் வீட்டில் ஒரு பாடி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம பிஜுமேனனும் அந்த கார்த்திக்கும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ பிஜுமேனன் சொல்கிறாரு, நான் லூஸா என் வீட்டு மாடிலேயே ஒரு பொண்ணோட பாடியை வச்சு நானே இதை ஓப்பன் பண்ணி கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வந்து ஒரு பாடியை வைக்கணுமா, புரியலையா, இது ரொம்ப கேவலமாக என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு புரியலையா அப்படின்னு. இப்போ தான் கார்த்திக் அப்படியே அமைதியாகிறாரு. அந்த நேரத்தில் நம்ம கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. இவர் ஃப்ரெண்டு தானே, அதனால பிஜுமேனன் கிட்ட டேய் நான் வந்து உன் கூட சரக்கு அடிக்கலான்னு வரேன், நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு. இவர் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசிட்டு இருக்காரு. ஆமாம் வீட்டில் தான் இருக்கேன், 10 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஃபாஸ்ட்டாக கிளம்பி வராரு. அப்போ இவர் சொல்கிறாரு அவன் வீட்டுக்கு வர நான் நினைக்கிறேன், இல்லை இந்த போலீஸ் இதில் வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரையுமே ஒன்றா ஃப்ரேம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு 2 பேரும் கார் எடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் கார்த்திக் வீட்டுக்கு போலீஸ் அண்ட் கமிஷனர் எல்லாம் வராங்க. பட் இவங்க 2 பேரையும் காணும். ஆக்சுவலாக அடுத்த நாளோட நம்ம பிஜுமேனனோட பெயில் முடியுது. ஸோ உடனே சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீ தான் அவனுக்கு பெயில் வாங்கி கொடுத்த, மரியாதை அவனை புடி, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கி நைட்டு கஸ்டடி நீ எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் காரில் போகிறாங்க, எங்கே போகணுன்னே தெரியல. அப்போ கார்த்திக் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பென்னின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் சொல்லியிருப்பாருல்ல இந்த ஜேசிபி வந்து யூஸ் பண்ணுறோம் எங்கே இருக்கான்னு. அதே மாதிரி அவர் சொல்லுவார், நான் வந்து இப்போ சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு சார், அதுக்கு வந்து நான் கேதர் பண்ண போயிருக்கேன், அது மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும் சார் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் போக மாட்டேங்குது. அவன் வீட்டுக்கே போகலாம் சொல்லி அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகல. அந்த வீட்டுக்கு போனால் அந்த ஒய்ஃபும் அம்மாவும் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த கேஸ் பற்றி எங்களுக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் அதுக்கு தான் போயிருக்காரு, அவர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போனார் சார், ஆனால் ஃபோனில் சார்ஜ் இல்லை, சுவிச் ஆஃப் ஆகிடும் சொன்னார், வர லேட் ஆகும் சொன்னார் சார்னு. சரி ஓகே, நீங்கள் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு ஃபோன் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அவங்களோட காரையும் கடை வாங்கிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. நேராக பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய் விசாரிக்கிறாங்க.
அங்கே போய் அவங்க அந்த பென்னியோட ஃபோட்டோ காமிச்சு இவர் வந்து விசாரிச்சாரான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் கொஞ்சம் பேர்லாம் கொடுத்து பாஸ்போர்ட் இருக்கான்னு விசாரிச்சாரு சார் அப்படின்னு. அது 2 பேருக்கு தான் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு 2 பேரோட பேர் சொல்கிறாரு. ஒன்று வந்து அருண் சிவதாசன்றவரோடது, இன்னொன்று வந்து வேற ஒருத்தரோடது. இவங்க 2 பேரும் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விசாரிச்சாரு. எங்கே ட்ராவல் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நான் ஹிஸ்ட்ரி எடுக்கல அப்படின்னு. சரி அவரோட மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிருக்குன்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து மொபைல் இதுலேருந்து ஃபோன் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக அவரோட மொபைல் வந்து எங்கே லேண்ட்மார்க் காட்டுது, நான் அட்ரஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பென்னியோட ஃபோன் எங்கே லாஸ்ட்டாக இருந்ததுன்னு பார்த்துட்டு அவரை மீட் பண்ணுறதுக்காக இவங்க போகிறாங்க. அங்கே போனால் அது வந்து அவங்களோட அந்த சிவதாசனோட வீடு. தட் மீன்ஸ் அவங்களோட பழைய ஒரு போலீஸ் இருந்தார் இல்லையா, அவரோட வீடு. அவரோட பையனை தான் நம்ம பிஜு முன்னாடி வந்து அடிச்சிருப்பாரு இல்லையா, அவர் போலீஸ் அடிச்சான்னு. அந்த பையன் இறந்து போனதுக்கான ஒரு பெரிய போர்டெலாம் இருக்கும். அவன் வந்து அயர்லாண்ட்லேயே இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கும்போது என் பையனுக்கு பெரிய பிரச்சனை, அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், என் பையன் அங்கேயே இறந்துட்டான் சார், எனக்கு ஒரே பையன் செத்து போயிட்டான்னு அவர் எழுதிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு சேஃபாக எங்கேயா தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாங்க. அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு கிடைக்குது. அவங்க உடனே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. பார்த்தா அந்த ஹோட்டலில் அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பாய் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட டோருக்கு வெளியில் போட்டு பூட்டிடுறான். யாரும் நம்ம லாக் பண்ணிட்டாங்கன்னு பயந்துட்டு இவங்க இருக்காங்க. பார்த்தா மற்ற ரூம்லலாம் போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணி இந்த 2 போலீஸ்மேன் இருக்காங்களா பார்க்குறாங்க. அப்போ அந்த ஓனர் வந்து இங்கெல்லாம் யார் சார் வருவா, இந்த ரொம்ப சின்ன ஹோட்டல் சார், போலீஸ்லாம் வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது மூடி இருக்குன்னு கேட்டால் இங்கே யாருமே இல்லை சார்னு ஓப்பன் பண்ணி காட்டுன்றாங்க. அவர் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. வாங்க சார் எல்லாத்தையும் பாருங்க, இன்னும் 5 ரூம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ உடனே பாத்ரூம்குள்ள வரைக்கும் போகிறாங்க. ஆனால் பாத்ரூமில் தான் அவங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ் பாத்ரூமில் எட்டி பார்க்கல. சரி அடுத்த ரூம் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேர் தப்பிச்சாங்க. ஸோ ஹோட்டலில் காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கால் வருது. அது வந்து இன்னொரு போலீஸ்மேன், நம்ம கார்த்திகோட ஃப்ரெண்டு. அவர் கால் பண்ணி சொல்கிறார், சார் நீங்கள் கொடுத்த 2 பேர் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க சொன்னீங்க இல்லையா, பென்னி கொடுத்தது, அந்த ஹிஸ்ட்ரி நான் விசாரித்தேன். நீங்கள் கொடுத்தீங்களா, அருண் சிவதாசன் அயர்லாண்டில் இறந்துட்டார் சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து இந்தியா விட்டு வெளியில் என்றைக்குமே போனதில்லை, அவர் ஏரோப்ளைனில் ஏறினது கூட இல்லை, பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சுது சார் அப்படின்ட்டு. இது கேட்டோன்னே இவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு பென்னியோட லொக்கேஷன், லாஸ்ட் லொக்கேஷனும் அந்த வீட்டில் தான் முடிஞ்சுது. அண்ட் பார்த்தா அந்த பையன் வந்து அப்ராட் போனதே இல்லைன்னு தெரியுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவதாசனாக தான் இருக்கும்னு புரியுது. உடனே 2 பேர் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ராத்திரி அவங்க நாக் பண்ணுறாங்க. சிவதாசன் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன சார் திருப்பி அப்படியே அழுறாங்க, என் பையன் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி. உடனே வந்து அப்படியா சார் உள்ளே வராங்க. எதுக்கு நடிக்கிறேன், நான் என்ன நடித்தேன் அப்படின்னோடனே, உங்கள் பையன் வந்து பிளேனில் ஏறினதே இல்லை, அப்புறம் எப்படி அவர் அப்ராட் போனார், அரபிக்கடலில் ஸ்விம் பண்ணிட்டா போனார் அப்படின்னு கேட்டு செம அடி. எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அருண் சிவதாசன் தானே, உன் பையன் தானே, எங்கே இருக்கான் காமி அப்படின்னு, வீட்டுக்குள்ளே தான் எனக்கு கூப்பிடு அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், ரூம்குள்ளே போகிறாரு. அந்த ரூமுக்கு பிஜு மேனன் போகிறாரு. அந்த சமயத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ரூம்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த பக்கம் நம்ம கார்த்திக் போகிறாரு. அப்படியே மாடி படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பிஜு மேனன் வந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த சிவதாசன் வந்து ஒரு 2 ஃபோட்டோஸை பார்த்து அழுதுட்டு இருக்காரு அந்த ரூமில். அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ, அவங்க பையனோட ஃபோட்டோ, 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரியுது. அழுதுட்டு இருக்காரு. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டே வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி அந்த பையன் போயிருப்பான் லவரோடையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடயும். கூட வந்து அந்த சுஜித்தும் இருப்பான். அங்கே போனால் அவங்க ஒரு போலீஸ்மேன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டவொன்னே பிடிச்சி வச்சு கட்டி வச்சு அடிப்பாங்க. அருண் வந்து அடிச்சிட்டு இருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம பிஜுமேனன் அங்கே வருவார். அந்த சுஜித்துக்கும் நல்லா அடி கிடைக்கும், அண்ட் அருணுக்கும் நல்லா அடி கிடைக்கும். இவன் போலீஸ்கார பையன் சொல்லி உடனே கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அவர் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. விஷயம் கேள்விப்பட்டு அவங்க அப்பா ஓடி வருவார். சார் என் பையன் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு. நம்ம பசங்க தான் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்கணும், உன் பையன் இப்படி இருக்கானே, நீ அடி ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறாரு. சார் ப்ளீஸ் சார் நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னா மரியாதை அடி, இல்லைனா மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. அவங்க பையன் மேலே கேஸ் போட்டுருவான்ற பயத்தில் அந்த லத்தி எடுத்து நல்லா அவங்க பையனை அடி அடிக்கிறாரு. ஒரு மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அந்த பையன் அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்கான். அவனோட லவர் வெளியேருந்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. கடைசியில் இவர் என்ன பண்ணுறாரு, போது அடிச்சது போதும் அப்படின்றாரு. அது ஏன் பையன் சார், நான் அடிப்பேன் சொல்லி இன்னும் நல்லா அடிக்கிறாரு அந்த சிவதாசன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் அதனால் அஃபெக்ட் ஆகி வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பாவோட யூனிஃபார்மை எரிக்கிறான். சார் மன்னிச்சிருப்பா, அவன் உன்னை ஜெயிலில் போட்டுருவேன் சொன்னான், அதனால தான் பண்ணேன் அப்படின்னு. நான் வேணா அவனை தான் அடிக்கட்டுமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஏன் இப்படி கோவமாக இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அவர் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை, உங்கள் மேலே தான் கோவம், அதுவும் அவன் முன்னாடி நான் அடிச்சுக்க பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ அந்த லவ்வர் முன்னாடி அடித்தது தான் அவனுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, பையன் இப்படி ஆகிட்டனே கவலையாக இருக்காரு. அம்மா வந்து ஃபஸ்ட்டே கிடையாது. பர்டிகுலர் டே அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அவங்க பையன் வந்து தூக்கம் அடிச்சு தொங்கிட்டான். ஸோ அவன் இறந்து போயிட்டான். அந்த இறந்து போன விஷயத்த அவர் யாருக்கும் சொல்லவே இல்லை. அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கார், பில்டிங்லாம் வந்து பில்ட் பண்ணுவார். ஸோ அவர் வராரு, அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து தோண்டி அதுலேயே புதைச்சிடுறாங்க. ஸோ விஷயம் யாருக்கும் வெளியே தெரியவே தெரியாது. அப்புறம் ஃபியூச்சரில் என்ன சொல்கிறாருன்னா, பெங்களூரில் படிக்கிறான், அப்புறம் அப்ராட் போயிடறான்னு இப்படியே ஏமாற்றிட்டாரு. ஸோ எல்லாரும் அவன் உயிரோடு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நடந்து ஒரு 3.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவன் வந்து பழி வாங்குறதுக்காக ஒரு 3 இயர்ஸ் அமைதியாக இருந்தார், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. 3 இயர்ஸ் கழிச்சு அவர் என்ன பண்ணாரு, பிஜுமேனோட ஒய்ஃபை வந்து குத்த சொல்லி ஆள் அனுப்பினது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கொலை பண்ண அந்த சிஜு இருக்கான் இல்லையா, அவன் ஜெயிலில் இருந்துட்டு இன்னும் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லிட்டான், நான் வந்து தெரியாமலாம் குத்தலை, எனக்கு இவர் தான் வந்து காசு கொடுத்து குத்த சொன்னாருன்னு. ஸோ அதை வந்து அவன் கேட்குறான், ஒய்ஃப் கிட்ட ஏன் சொன்னேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு போலீஸ்மேன், பின்னாடி ஏமாத்திட்டு என்ன பண்ணுறது, அதனால என் ஒய்ஃபுக்கு கரெக்டாக காசு கொடுத்துருங்க, நான் அப்பப்போ காசு வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவருக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படியா அந்த பழியெல்லாம் போடணும் முடிவு பண்ணி தான் அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு ஆட்டோ அனுப்பி வர சொல்லியிருப்பாங்க. அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு போனது அந்த சுஜித். ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான்,
பிஜுமேனன் சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார், பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு பணம் எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னு. உடனே அந்த ஆட்டோவில் வந்து அவள் ஏறி வருவா. அவளும் அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க 6 மணிக்கு. ஆனால் அப்போ பிஜுமேனன் அங்கே இல்லை. ஐயோ சார் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணுற மாதிரி நைஸாக நடிச்சிட்டு, என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, உங்கள் ஃபோனை கொடுங்க, அந்த பொண்ணு ஃபோனை வாங்கிட்டு அந்த சிம் கார்டும் ரிமூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இன்னொரு வீடு இருக்குது அங்கே கூப்பிடுறாரு அப்படின்னு. ஸோ இவங்களும் நம்பி அதில் ஏறி போயிடுறாங்க. அந்த வீடு தான் இந்த சிவதாசனோட வீடு. ஸோ அதுக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே போனோடனே உன் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட பணத்தை கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான், எனக்கு அப்படியே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்னை விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, இனிமேல் காசு கேட்க மாட்டாருன்னு. ஆனால் அவளை விட்டுறதா இல்லை, அவளை அடித்து கொண்டுடுறாங்க. அந்த குழந்தை வந்து வெளியே இருக்குது, வெளியே பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக இருக்குது. ஸோ ஏதோ சத்தம் கேட்டு அந்த பொண்ணு பயப்படுது. ஆனால் இவன் வந்து வாயை பொத்தி கொண்டு போய் அவன் அடைச்சி வச்சுட்டான். ஸோ இந்த பாடியை வந்து இங்கே என்ன பண்ணாங்க, நினச்ச மாதிரி நைட்டு அதே மாதிரி க்ரெயினில் தான் மேலே ஏற்றி இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் பழி இவன் மேலே வரணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து விசாரிக்கும் போது அந்த ஆட்டோட நம்பரையும் மாற்றிட்டாங்க, ரகுவோட நம்பராக. ஏன்னா எதை பார்த்தாலும் அவனோட எதிரிகள் பக்கத்தில் இருக்க மாதிரி எல்லா எவிடன்ஸும் வச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பிஜுமேனன் மாட்டணும் அப்படின்னு. அந்த சமயத்தில் அந்த கார்த்திக் வந்து அந்த கேஸை ரொம்ப ஓவராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணனால அவனும் மாட்டணும்னு முடிவு பண்ணி கார்த்திகோட வீட்லேயும் ஒரு பாடியை வச்சுட்டாங்க. ஆல்ரெடி பிஜுமேனனுக்கும் கார்த்திக்கும் சண்டைனால 2 பேர் வந்து ஏதோ மாறி பழி போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிடலாம்னு நினச்சி இந்த ஆள் இது எல்லாமே செட் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. இவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்டாக இருக்கான்னு புரியுது. அங்கே சண்டை நடக்குது. அந்த ஆள் வந்து உன்னை கொலை பண்ண போகிற சொல்லி கழுத்தில் ஒரு பெரிய சாரி எடுத்து கட்டி அந்த பிஜுமேனனுக்கு அப்படி இருக்கிறாரு. இந்த சமயத்தில் நம்ம கார்த்திக் இன்னொரு பக்கம் சத்தம் கேட்குது போகிறாரு இல்லையா, அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த பையனோட சித்தப்பா இருக்கார்ல, அவர் வந்து கொலை பண்ண வராரு. ஸோ அவனை ஃபுல்லாக அடித்து போட்டு பார்த்தா ஒரு ரூம் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே அந்த பென்னியை வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ பென்னி வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கேட்டு இங்கே தான் வந்திருக்காரு லாஸ்ட் லொக்கேஷன். இவனை வந்து பிடிச்சி அவன் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி அவனை கட்டி போட்டிருக்காங்க. ஸோ பென்னியை அவங்க காப்பாற்றுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் சிவதாசனை பிடிச்சிடுறாங்க. அண்ட் சுஜித் என்ன பண்ணுறான், நம்ம எங்கே மாட்டிக்க போகிறோமோன்ற பயத்தில் அந்த குட்டி பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி விட்டு அவன் போயிடறான். ஸோ நீ அந்த பொண்ணை விட்ட அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, டெய்லி அழுது அம்மா எங்கேன்னு கேட்டுச்சா தான் நான் அனுப்பிட்டேன், எனக்கு இப்போ அங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது, எனக்கு ஒரு 6 lakhs கொடுங்க, நான் வேற எங்கேயா போய் செட்டில் ஆகுறேன்னு கேட்குறாரு. அப்போ தான் சிவதாசன் என்ன பண்ணுறாரு, காசு அப்படின்னு ஆமாம் எனக்கு கண்டிப்பாக காசு வேணும், சரி கொஞ்சம் நகை இருக்குது நான் தரேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு நம்ம கார்த்திக் வந்து மாட்டணும்னு சொல்லி அந்த வீட்டில் கொண்டு போய் பாடி இறக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இந்த கேஸ் அழகாக சால்வ் ஆகுது. அதை சால்வ் பண்ண கார்த்திக்கு வந்து நல்ல பதவி உயர்வு கிடைக்குது. அண்ட் பிஜுமேனனும் சந்தோஷமாக இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு ஹாப்பி எண்டிங் நடந்தது அப்படின்னு அந்த கேஸை பற்றி இப்போது அந்த எக்ஸ் கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் இந்த பேட்டி வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா அவரை வந்து யாரோ நெத்தியில் வந்து கன்னால் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் செத்து போயிருக்காருன்னு தெரியுது. இப்போது இந்த கேஸ் சால்வ் பண்ணுறதுக்காக கார்த்திக் அண்ட் பிஜுமேனன் ஒன்றா போகிறாங்க. அண்ட் வெளியில் ஃபுல்லாக பத்திரிக்காரங்க எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இதோட படம் முடியுது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு போலீஸ்மேன் வந்து அழகாக மாஸ்டர் மைண்ட் மாதிரி பிளான் பண்ணி இல்லாத ஒரு பையனை இறந்து போனதாக சொல்லி அதுக்கு ஒரு சோகமாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மர்டர் பண்ணி க்ரெயின் மூலமாக பாடியை வைக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த கேஸில் எப்படிலாம் வந்து மாட்டிவிட முடியும் சொல்லி அவங்க நிறைய எவிடன்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே அழகாக கண்டுபிடிச்சி இந்த கேஸை வந்து கார்த்திக் அண்ட் பிஜுமேனன் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு சூப்பர் படம் தலைவன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.